करता हूँ। உங்கள் அனைவரையும் ஒருமுறை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். लगातार की तरह हम प्रभु के गुण के बारे में जो है कुछ देर अध्ययन करेंगे। நம் வழக்கத்தின்படியே சிறிது நேரம் தேவனுடைய குணத்தை நாம் தியானித்து நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். सच में प्रभु के गुण के बारे में जानकर उसकी आराधना करना हमारे लिए कर्तव्य है। एक மெய்யாகவே தேவனுடைய குணத்தை ஆராய வேண்டியது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. और हमारे लिए बहुत ही एक अच्छा कारण भी बनता है। இது நமக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் காணப்படுகிறது. तो समय को बर्बाद ना करते हुए मन में रखते हुए हम सीधे वचन में जाना चाहते हैं। நேரத்தை வீணாக்காமல் நான் நேரடியாக வசனத்திற்காக கடந்து செல்ல விரும்புகிறேன். हम लोग निकालेंगे யோனா रुचि सुसमाचार 13वां अध्याय। யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 से लेकर 5 तक हम लोग पढ़ेंगे। 1 முதல் 5 वचनத்தை வாசிக்கலாம். फसह के पर्व से पहले जब यीशु ने जान लिया कि मेरी वह घड़ी आ पहुंची है कि जगत छोड़कर पिता के पास जाऊं, तो अपने लोगों से जो जगत में थे जैसा प्रेम वह रखता था अंत तक वैसा ही प्रेम रखता रहा। जब शैतान शमौन के पुत्र यहूदा इस्करियोती के मन में यह डाल चुका था कि उसे पकड़वाए, तो भोजन के समय यीशु ने यह जानकर कि पिता ने सब कुछ मेरे हाथ में कर दिया है और मैं परमेश्वर के पास से आया हूँ और परमेश्वर के पास जाता हूँ, भोजन पर से उठकर अपने ऊपरी कपड़े उतार दिए और अंगोछा लेकर अपनी कमर बांधी। तब बर्तन में पानी भरकर चेलों के पांव धोने और जिस अंगोछे से उसकी कमर बंधी थी उसी से पोंछने लगा। பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தை தண்ணீரில் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். प्यारों, हम प्रतिदिन प्रयास करते हैं कि हम प्रभु की तरह जिएं, उनके गुण अपनाएं अपने जीवन में करके। நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போல வாழவும் அவருடைய குணத்தின்படியே வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். बहुत लोग उसमें सफल होते हैं और बहुत लोग उसमें जो है नामुमकिन हो जाती है, कर नहीं पाते हैं। சிலர் அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறார்கள், சிலர் அதை பேருக்கு மாத்திரம் அதை கடைபிடிப்பவர்களாக காணப்படுகிறார்கள். लेकिन लगातार हम अपने जीवन में जो है इस क्रिया को करने के लिए, परमेश्वर के गुण को अपनाने के लिए हम हर समय क्या करते हैं, इतवार को आते हैं, आराधना करते हैं, प्रभु के गुण के बारे में जानते हैं और सारी कई मीटिंग को अटेंड करते हैं। ஆனால் இதை கடைபிடிப்பதற்காக நாம் முயற்சி செய்து நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைக்கு கடந்து வருகிறோம், மற்ற ஊழியங்களுக்கு மற்ற மீட்டிங்களுக்கு கடந்து செல்கிறோம். इन वचनों में से 3 ऐसी बातें, 3 ऐसे पॉइंट मैंने निकाला है जिससे मुझे लाभदायक हुआ है। मैं विश्वास करता हूँ आपको भी लाभदायक होगा। இந்த வசனங்களிலிருந்து 3 காரியத்தை நான் உபயோகமுள்ளவனாக பார்க்கிறேன், இது என்னுடைய வாழ்க்கையில் உபயோகமாக பார்க்கிறேன், அதை உங்கள் மத்தியிலே நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். आप लोग सभी कोई इस घटना के बारे में जानते हैं। இந்த காரியத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். यीशु मसीह के पकड़वाने जाने से पहले क्या हुआ था करके आप अच्छी तरह से जानते हैं। இயேசு பிடிக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த இது சம்பவம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். वहाँ पे पहला वचन में हम देखते हैं, जब फसह के पर्व से पहले जब यीशु ने जान लिया कि मेरी वह घड़ी आ पहुंची है कि जगत छोड़कर पिता के पास जाऊं, तो अपने लोगों से जो जगत में थे जैसा प्रेम रखता था अंत तक वैसा ही प्रेम रखता रहा।
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். प्यारों, यहाँ पे जो है हम प्रभु परमेश्वर की यीशु मसीह की जो है प्यार को हम यहाँ पे जो है आपके सामने रखना चाहता हूँ. இங்கே நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து உங்களிடத்திலே விளக்க விரும்புகிறேன். कितना बड़ा हम जानते हैं परमेश्वर का प्रेम कितना गहरा है, समुद्र से गहरा है और आसमानों से भी ऊंचा है करके हम गाते हैं. நாம் தேவனுடைய அன்பு சமுத்திரத்தின் ஆழங்களை விட பெரிது என்றும் வானத்தின் உயரங்களை விட பெரிது என்றும் பெரிது என்பது நாம் அறிந்திருக்கிறோம். लेकिन हम यहाँ पे ये पढ़ रहे हैं कि प्रभु यीशु मसीह का प्रेम वहाँ पे जगत में जो भी थे उनके साथ थे, उनसे आखिरी तक बरकरार रहा. ये हम पढ़ रहे हैं यहाँ पे. இந்த வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு அவர்களை முடிவு பரியந்தமும் நேசித்தார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். यहाँ पे 50 दिन के लिए नहीं या 1 साल तक नहीं, लेकिन जब तक परमेश्वर जगत में था आखिरी दम तक परमेश्वर ने प्रेम किया. ஒரு 50 நாட்களுக்கோ இல்ல ஒரு வருடத்திற்கோ என்று நேசிக்காமல் அவர் இந்த பூமியிலே இருந்த கடைசி நொடி வரையிலும் அவர்களை நேசித்தார் என்பதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். मेरे प्यारों, सबसे बड़ा गुण है परमेश्वर का ये. இது தேவனுடைய ஒரு மிகப்பெரிய குணநலனாய் காணப்படுகிறது. और हम लोग ये भी बाइबल में पढ़ते हैं कि जो है परमेश्वर प्यार है और प्यार ही परमेश्वर है करके. நாம் வசனத்திலே வேதத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். लेकिन उनका प्यार वहां पे जो है देखते हैं हम घटा नहीं शुरू से आखिरी तक. நாம் இங்கே ஒரு காரியத்தை கூடுதலாக பார்க்கிறோம். அது குறையவில்லை, கடைசியிலிருந்து தொடக்கத்திலிருந்து முடிவு பரியந்தும் அது குறையாமல் அப்படியே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. पहला पॉइंट मेरा ये यहाँ पर ये रखा गया है कि हम यीशु मसीह का प्यार को जाने. முதலாவதாக நான் இங்கே கூற விரும்புவது இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை அறிய வேண்டும். उसको जान करके हम अपने जीवन में लागू करने का कोशिश करें. இதை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். क्योंकि हम सभी कोई जानते हैं कि यीशु मसीह पिता होने के बावजूद भी, भगवान होने के बावजूद भी, एक दोस्त होने के बावजूद भी एक अच्छा शिक्षक थे. இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் ஒரு பிதாவாக இருந்த பொழுதும் ஒரு மகா கனம் பொருந்திய தேவனாக இருந்த பொழுதும் அவர் ஒரு குருவாக காணப்படுகிறார். यीशु मसीह यहाँ पे हम लोगों को क्या सिखाना चाहता है? இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? यीशु मसीह ने कहा, एक और वचन में कहता है, मैं तुमसे जिस तरह प्रेम किया हूँ उसी तरह तुम लोगों से प्रेम करो करके. மற்றொரு இடத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், நான் உங்களை நேசிப்பது போல நீங்கள் பிறரை நேசியுங்கள் என்று சொன்னார். अभी बात यहाँ पे ये आती है, क्या उसको हम लोग बरकरार रख पाते हैं अपने जीवन में करके? இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்ள முடிகிறதா என்பதை குறித்து நாம் ஆராய வேண்டும். पहले सबसे पहली बात है कि हमें जानने की जरूरत है यीशु मसीह का प्रेम कितना गहरा है करके. முதலாவதாக நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பது. जिस तरह हमने पहला वचन में पढ़ा था, यीशु मसीह का प्रेम जो है जब से वो जगत में आया था आखिरी दम तक उसने एक ही जैसा प्रेम किया सभी लोगों से. முதலாம் வசனத்திலே நாம் வாசித்தது போல அவர் தொடக்க முதல் முடிவு பரியந்தமும் ஒரே போல கடைசி வரைக்கும் அவர் தம்முடைய சீஷர்களை நேசித்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். और यीशु मसीह भी हम लोग से यही उपेक्षा रखता है. क्या हम जब से लेके यहाँ पे जगत में पैदा हुए हैं तब से लेके आखिरी तक, हमारी आखिरी सांस तक, क्या हम दूसरे से यही प्रेम को बरकरार रख पाते हैं? இயேசு கிறிஸ்து இதை தான் விரும்புகிறார். நாமும் அதே போல அவரே போல இந்த உலகத்திலே முடிவு பரியந்தம் நம்முடையவர்களை நேசிக்கிறோமா என்பதை குறித்து அவர் கவனமா இருக்கிறார். क्या हम पड़ोसन से प्यार करते हैं? நாம் நம்முடைய அயலார்களை நேசிக்கிறோமா? क्या हम आखिरी दम तक, आखिरी समय तक पड़ोसन से प्यार करते हैं? நாம் நம்முடைய இறுதி மூச்சு இருக்கும் வரைக்கும் நம்முடைய अयல் வீட்டுக்காரர்களை நாம் நேசிக்கிறோமா? यीशु मसीह का कहानी को आप अच्छी तरह से जानते हैं. बोलिए. यीशु मसीह की कहानी को आप अच्छी तरह से जानते हैं. जब से वो पैदा हुआ था इस धरती में बेतलेहम नगर में, और जहाँ तक वो क्रूस पे मारा गया वहाँ तक सारी कहानी को आप जानते हैं. பெத்லகேமிலே இயேசு பிறந்தது முதல் அவர் சிலுவையில் அடிக்கப்படுவது வரைக்கும் உள்ள எல்லா காரியங்களையும் வரலாற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். और कहीं पर भी ये नहीं लिखा है कि उनका प्रेम घटा है लोगों के प्रति करके. எங்கேயுமே நாம் இப்படியாக பார்க்க முடியாது. அவருடைய அன்பிலே ஒரு குறைவு காணப்பட்டதாக வேதத்திலே எங்கேயும் நான் பார்க்க முடியாது. आप यीशु मसीह के बारे में वो क्रूस लेके गए थे, उसके बारे में आप जानते हैं. जब वो क्रूस लेके गए थे और मारे गए थे क्रूस में, तब भी उतना ही प्रेम करते थे उन लोगों के प्रति. அவர் சிலுவையை எடுத்த நேரத்திலும் கூட அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அதே சிலுவையிலே மரிக்கும் பொழுதும் அவருடைய அன்பிலே மாற்றமில்லை. प्यारों, हमें ये जानने की आवश्यकता है, क्या वो प्रेम जो यीशु मसीह ने हम लोगों के प्रति दिया
उस प्रेम को क्या हम दूसरे के प्रति बांटते हैं? இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின அதே அன்பை நாம் மற்றவர்களிடத்தில் காட்ட முடிகிறதா? हम बांटते होंगे जरूर, लेकिन क्या वही धीमी गति से या वही नापी से क्या हम प्रेम करते हैं आखिरी दम तक? நாம் ஒருவேளை அன்பு காட்டலாம், ஆனால் இயேசுவை போல அதே விதத்திலே முடிவு பரியந்தும் நம்மால் அன்பு காட்ட செலுத்த முடிகிறதா? क्योंकि हम कहते हैं कि यीशु मसीह की तरह बनना है हमें, और बाइबल कहती है यीशु मसीह की तरह हमें पवित्र बनना है करके। நாம் வாஞ்சிக்கிறோம், வேதமும் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும், இயேசு கிறிஸ்து போல பரிசுத்தமுள்ள வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம்। यीशु मसीह यहाँ पे धरती में आके वो वापस स्वर्ग जाने तक बहुत सारी बातों को हमें सिखा के गया था। அவர் இந்த பூமியிலே வந்தது முதல் பரலோகம் ஏறும் வரைக்கும் अनेक காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்। उसमें बहुत सबसे बड़ी चीज है एक प्रेम। இதிலே மிக முக்கியமான ஒரு காரியம் அன்பு। उनके लाइफस्टाइल में, उनका रहन सहन में, सारी बातों में प्रेम प्रकट हुआ था। அவருடைய வாழ்க்கையின் அனைத்து தரங்களிலும் நாம் அன்பு வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது। और प्रेम जो है कभी घटा नहीं था किसी के प्रति, सारे लोगों के प्रति एक समान प्रेम रहा। ஒரு இடத்திலும் அந்த அன்பு குறைந்து போனதாக நாம் எங்கேயுமே பார்க்க முடியறதில்லை। अगर हम यीशु मसीह की तरह बनना चाहते हैं या इच्छा रखते हैं, तो क्या हम उस प्रेम को लोगों के प्रति बरकरार रखते हैं आखिरी तक? அந்த अன்பை நாமும் வெளிப்படுத்த விரும்பினால், இயேசுவை போல நாம் மாற விரும்பினால் அதே அன்பை மற்றவர்களிடத்தில் காட்டுகிறோமா? क्योंकि यीशु मसीह जो है कितने कोड़े खाए, कितने मार खाए, क्रूस उठाए, उन पे लाठी फेंका गया, मारे गए, फिर भी प्रभु हमसे उतना ही प्रेम रखा, लोगों से उतना ही प्रेम रखा। இயேசு கிறிஸ்து अनेक அடிகளை காயங்களை வாரினால் அடிக்கப்பட்ட பொழுதும் அதே அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார்। हम कहानी अच्छा से जानते हैं, लेकिन उसके प्रकार जो है हम क्या अपने जीवन को व्यतीत करते हैं, हम अपनी परिस्थितियों में कैसे लोगों के प्रति हम बर्ताव करते हैं, ये बहुत महत्वपूर्ण बात है प्यारो। இந்த வசனங்களை, இந்த காரியங்களை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், ஆனால் இதை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துவதுதான் மிக முக்கியமான காரியமாக मान காணப்படுகிறது। लीजिए हम जो है एक बहुत ही मुश्किल समय से गुजर रहे हैं, நாம் ஒரு கடினமான காலத்தை கடந்து கொண்டிருக்கிறோம்। हम अपने जीवन में बहुत सारी मुश्किलें पार करते होंगे। நம்முடைய வாழ்க்கையிலே अनेक கடினமான காரியங்களை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம்। सबके जीवन में अलग अलग समस्याएं हैं, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான காரியங்களை எதிர்கொள்கிறீர்கள்। दुख है, तकलीफ है, बहुत सारी बातें हैं। துக்கங்கள் உண்டு, கடினமான காரியங்கள் உண்டு। क्या उन सब के बावजूद भी हम पड़ोसी से प्रेम करते हैं, या लोगों के प्रति हम वही प्रेम को दिखाते हैं? அவைகள் எல்லாம் இருந்த பொழுதிலும் நாம் அதே அன்பை மற்றவர்களிடத்துக்கு நாம் காட்டுகிறோமா? मेरे प्यारों, प्रभु यीशु मसीह ये प्रेम को हमें दर्शाना चाहता है और सिखाना चाहता है कि हम कोई सी भी परिस्थिति में जो है वही प्रेम को हम बरकरार रखना है। இங்கே இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்। எல்லா விதத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே விதமான அன்பை மற்றவர்களிடத்தில் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்। और मेरा दूसरा पॉइंट ये रहेगा, என்னுடைய இரண்டாவது காரியம், हमें जो है हमारे मकसद को जानना जरूरी है, हमारे मंजिल को जानना जरूरी है। நாம் நம்முடைய நோக்கத்தை அறிய வேண்டிய ஒரு காரியம் உண்டு। क्योंकि यहाँ पे हम लोग पढ़ते हैं तीसरा वचन में, நாம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம்। तीसरा वचन में पढ़ेंगे, மூன்றாம் வசனத்திலே, यीशु ने यह जानकर कि पिता ने सब कुछ मेरे हाथ में कर दिया है और मैं परमेश्वर के पास से आया हूँ और परमेश्वर के पास जाता हूँ। தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்திருந்தார்। यहाँ पे यीशु मसीह अच्छा से जानता था कि वे पिता से आए हैं करके, पिता के द्वारा भेजे गए हैं करके। இங்கே இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார், நான் பிதாவினிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்பதை குறித்து அறிந்திருந்தார்। और यीशु मसीह अच्छा से जानता था उनका समय आएगा और उठा लिए जाएंगे करके। அவருடைய நேரம் வருகிற வேளையிலே இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டும் என்கிற காரியத்தையும் இயேசு அறிந்திருந்தார்। और इस सब के बावजूद भी एक और बात है, यीशु मसीह को सारे अधिकार दिए गए थे पिता के द्वारा। இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பிதாவினிடத்திலிருந்து சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது। यीशु मसीह चाहते तो बोल सकते थे, पिता अभी थोड़ी देर रुक जाइए, हम थोड़ा देर हम और सुसमाचार फैला लेंगे और थोड़ा सेवकाई कर लेंगे, कह सकता था। இயேசு நினைத்திருந்தால் இப்படியாக சொல்லியிருக்கலாம், பிதாவே சிறிது நேரம் பொறுத்திரும், நான் இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஊழியத்தை செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லியிருக்கலாம்। लेकिन नहीं, यीशु मसीह जो है वहां पे एक आज्ञाकारी के रूप में रहा और जो है वहां पे अपने आप को समर्पण किया। ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் உள்ளவராய் பிதாவினிடத்தில் தன்னைத்தானே சமர்ப்பித்தார்। और वो अच्छी तरह से यीशु मसीह जानता था अपने मंजिल के बारे में, अपने मकसद को जानता था। இயேசு கிறிஸ்து தன்னுடைய இலக்கை நல்ல விதமாக அறிந்திருந்தார்। प्यारों, क्या हम अपने मकसद को पहचान रहे हैं? क्या अपने मंजिल को हम पहचान रहे हैं? நாம் நம்முடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறோமா? हमको जानना जरूरी है हम कहां से आए हैं करके। நாம் எங்கே இருந்து வந்திருக்கிறோம் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும்। कभी कभी हम परिस्थिति में क्या होता है, कई लोग बोलते हुए देखते हैं,
कोई लोग गरीब से अमीर बन जाता है तो लोग बोलते हैं तुमको देखना जरूरी है, तुम कहाँ से आए हो करके। நாம் அநேக நேரங்களிலே மற்றவர்கள் ஒருவரை பார்த்து சொல்வார்கள், நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்று நீ அறிய வேண்டும். சில நேரத்தில் சிலர் ஏழைகளாக இருப்பார்கள், திடீரென்று பணக்காரர்களாக ஆகிவிடுவார்கள். लेकिन यहाँ पे यीशु मसीह अच्छी तरह से जानते थे वो पिता के द्वारा भेजे गए हैं और पिता के पास वापस जाएंगे करके वो अपने मकसद को, अपने मंजिल को अच्छी तरह से जानते थे। இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய இலக்கை நல்ல விதமாக அறிந்திருந்தார். यीशु मसीह हम लोगों को जो है बहुत सारे अधिकार दिए हैं। இயேசு கிறிஸ்து நமக்கு अनेक அதிகாரங்களை தந்திருக்கிறார். हमें एक आज़ादी दिए हैं। நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். इस दुनिया में जो कुछ भी हम कर सकते हैं, நாம் இந்த உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், कुछ भी कर सकते हैं हम लोग, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். लेकिन उस सब के बावजूद भी हमें क्या हमारे मकसद के बारे में मालूम है? இவைகள் எல்லாம் இருந்த பொழுதும் நம்முடைய நோக்கம் என்னவென்று நாம் हम அறிந்திருக்கிறோமா? कहाँ से आए करके क्या हम महसूस करते हैं? நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்பதை குறித்து நாம் உணர்கிறோமா? क्योंकि यीशु मसीह हमें ये सिखाना चाहता है। இயேசு கிறிஸ்து இதை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். क्योंकि यीशु मसीह जानता था कि ये दुनिया उनके लिए परमानेंट नहीं है। இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் இந்த உலகம் தனக்கு நிரந்தரம் இல்லை என்பதை அறிந்திருந்தார். यीशु मसीह अच्छी तरह से जानता था ये परमानेंट नहीं है करके ये दुनिया। இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தனக்கு நிரந்தரம் இல்லை என்பதை நல்ல விதமாக அறிந்திருந்தார். वो दुनिया में आया, जो कुछ करना था सारा कुछ किया। जब पिता ने बुलाया, बुलाहट के रूप में चला गया। என்ன தனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தார். பிதாவினிடத்தில் பின்பு கடந்து சென்றார். लेकिन हम इस दुनिया में आते हैं, ஆனால் நாம் இந்த உலகத்தில் வருகிறோம், सारी बातों को देखते हैं, क्या हम उसमें लवलीन हो जाते हैं या परमेश्वर के बातों में अटल रहते हैं, या अपने मंजिल को समझते हुए अपने मकसद को पूरा करना चाहते हैं। இந்த உலகத்தை பார்த்த பின்பு இந்த உலகத்தை காரியங்களிலே நாம் உழன்று போகிறோமா, இல்லை இயேசு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற நினைக்கிறோமா? प्यारों, यीशु मसीह का गुण यहाँ पे कितना अचंबा करती है हम लोगों को। இங்கே தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய குணம் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. वो पिता था, वो खुदा था, वो परमेश्वर है, कुछ भी कर सकता था, लेकिन वो पिता का बात को माना, आज्ञाकारी को माना और अपना मकसद को समझा। அவர் மிகவும் கனம் பொருந்திய தேவனா இருக்கிறார், பிரபுவாய் இருக்கிறார், சகல அதிகாரம் இருந்த பொழுதும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் பிதாவுடைய காரியத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார். और तीसरा पॉइंट मेरा प्यारा ये दोस्तों ये पॉइंट है मेरा, மூன்றாவது ஒரு காரியம், कि हमें यीशु मसीह का जो है एक नम्रता की भावना को समझने की आवश्यकता है। இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை குறித்து நாம் பார்க்க வேண்டிய காரியம் இருக்கிறது. यहाँ पे हम लोग पढ़ेंगे 5वां पद को पढ़ेंगे। 5ஆம் வசனத்தை படிக்கலாம். तब बर्तन में पानी भरकर चेलों के पांव धोने और जिस अंगोछे से उसकी कमर बांधी थी उसी से पोंछने लगा। பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவி தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். इस वचन को पढ़ते ही हमारे मन में यही पैदा होता होगा कि यीशु मसीह हमें जो है एक नम्रता की भावना को सिखाना चाहता है करके। இந்த வசனத்தை வாசிக்கும் வேளையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். सभी कोई इस वचन को पढ़ के यही समझते हैं और यही सिखाता भी है। இந்த வசனத்தை வாசித்தபோது இதைதான் நாம் அறிந்து கொள்கிறோம், இதை போதிக்கவும் செய்கிறார்கள். लेकिन इसमें और एक गुप्त बात छुपा हुआ है जो आपको जानना जरूरी है, हमें जानना जरूरी है। हो सकता है आप जानते होंगे। இதிலே மற்றொரு காரியம் அடங்கி இருக்கிறது, ரகசியம், அதை நாம் அறிய வேண்டிய காரியம் இருக்கிறது. इतना बड़ा परमेश्वर होने के बावजूद ही अपना चेले लोगों का पैर को क्यों धोना था? இவ்வளவு பெரிய கடவுளாய் இருந்த பின்பும் தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவ வேண்டிய காரியம் என்ன? बाइबल में यीशु मसीह साफ कहते हैं कि जिस तरह मैंने तुम्हारा पैर धोया उसी तरह तुम दूसरे को पैर धो करके। இங்கே வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது நான் உங்கள் கால்களை கழுவுவது போல நீங்கள் மற்றவருடைய கால்களை கழுவுங்கள் என்று இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். और हमें पालन करने की आवश्यकता है प्यारों। இதை நாம் இதை நாம் அபியாசப்படுத்த வேண்டிய காரியம் இருக்கிறது. यीशु मसीह इस पद से क्या कहना चाहता है प्यारों, मैं आपको आपके बीच में रखूंगा। இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன கூற விரும்புகிறார் என்பதை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். यीशु मसीह यहाँ पे कंडीशन को रखता है, இங்கே ஒரு காரியத்தை வைக்கிறார். यीशु मसीह कहता है अगर तुम मेरे पैर को धोए, जैसे मैं तुम्हारे पैर को धोया था, जैसे अपने तुम दूसरे को पैर को धोओगे तब तुम मेरे भागी बन सकते हो, तुम मेरे साथ आ सकते हो करके। இங்கே ஒரு நிபந்தனையை இயேசு கிறிஸ்து வைக்கிறார், நான் உங்கள் கால்களை கழுவுவது போல நீங்களும் மற்றவர்களுடைய கால்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு போதிக்கிறார். अगर आप धोइएगा तभी हमारे साथ भागी हो सकते हैं, हमारे साथ आप बर्ताव कर सकते हैं, हमारे साथ आराधना कर सकते हैं, मुझको ढूंढ सकते हैं करके कहता है प्रभु। அவர் அப்படி கழுவுற வேளையிலே தான் நீங்கள் என்னிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவங்க சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். क्योंकि उस समय जो है इस्कारियोत पकड़वाने जाना था,
அங்கே இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்து மூலமாக பிடிக்கப்பட போகிறார். और यीशु मसीह को ये बात अच्छी तरह से मालूम थी कि उस रात को जो है इस्कारियोत जो है पकड़वाना था. அன்று ராத்திரியிலே யூதாஸ் காரியத்து மூலமாக நான் பிடிக்கப்பட போகிறேன் என்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார். इसलिए यीशु मसीह अपने चेले लोग से कहता है तुम कोई भी यहाँ पे शुद्ध नहीं हो. இங்கே இங்கே ஒருத்தர் இங்கே நீங்க இருக்கிற ஒருவரும் பரிசுத்தர் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். इसलिए यीशु मसीह इन चीजों को जो है सिखाता है और कहता है कि जैसे मैंने तुम्हारे पैर को धोए और तुम साफ होकर तुम हमारे बीच में आओ, मेरे साथ हो, मेरे साथ बर्ताव करो करके. நான் இங்கே உங்கள் கால்களை கழுவுவது போல கழுவுவது நிமித்தம் நீங்கள் பரிசுத்தமுள்ள அடைந்து என்னிடத்திலே பங்கடைவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவருடைய கால்களை கழுவுகிறார். हमने 3 बातों को देखा प्यारों यहाँ पे. இங்கே நாம் 3 காரியத்தை பார்க்கிறோம். यीशु मसीह का प्रेम के बारे में हमने देखा. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து பார்த்தோம். और यीशु मसीह जिस तरह अपने मंजिल को अच्छी तरह से जानते थे, मकसद को अच्छी तरह से जानते थे, वैसे हमने देखा. இயேசு கிறிஸ்து தன்னுடைய நோக்கத்தை அறிந்திருந்தார் என்கிற காரியத்தை பார்த்தோம். और यीशु मसीह की नम्रता के बारे में देखा. இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை குறித்து நாம் பார்த்தோம். और यीशु मसीह ये भी सिखाया हम लोगों को कि दूसरे के पाँव को धोने से प्रभु जगह देता है हमें आके उनके साथ मेल मिलाप करने के लिए और आराधना करने के लिए एक मौका मिलती है हमें करके. நாம் மற்றவர்களுடைய பாதங்களை கழுவுவது நிமித்தமாக நாம் ஒப்புரவடைந்து நாம் நல்ல மனசாட்சியோடு கூட தேவனை ஆராதிக்க முடியும். यहाँ पे दूसरे का पैर धोना मतलब ये नहीं कि दूसरे का पैर धोना, लेकिन दूसरों की सहायता करना, मदद करना. நாம் இங்கே கால்களை கழுவ வேண்டும் என்று சொன்னால் அப்படியே கால்களை கழுவுவதை குறித்து கூறவில்லை. நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், நாம் எளிமை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. यीशु मसीह जब तक दुनिया में थे बहुत सारी बातों को सिखाया था उन्होंने. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த காலங்களிலே अनेक காரியங்களை போதித்தார். लेकिन इन 3 चीज़ों के बारे में जो है हम अध्ययन करते वक्त मुझसे प्रभु बात किया और मैं चाहता था कि आपके बीच में रखूं. இந்த 3 காரியங்களை நான் பார்த்த வேளையிலே இந்த வசனங்களை வாசித்த பொழுது இந்த காரியங்களை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதே நான் உங்கள் மத்தியிலே நான் கூறியிருக்கிறேன். क्या हम परमेश्वर जिस तरह हमसे प्यार किया उसी तरह प्रेम को मैं दूसरे के प्रति लाना चाहता हूँ. நான் தேவன் நம்மிடத்திலே காட்டின அதே விதத்திலே நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு காட்டுகிறோமா? क्या हम प्रभु के जैसा नम्रता के भावना को हम अपने जीवन में रखते हैं? தேவனை போல அந்த தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையிலே தரித்திருக்கிறோமா? क्या प्रभु यीशु मसीह की तरह क्या सेवा की भावनाओं को हम अपने जीवन में रखते हैं? அந்த இயேசு கிறிஸ்துவை போல ஊழியம் செய்கிறதான அந்த எண்ணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறோமா? और क्या हम अपने मंजिल को, अपने मकसद को अच्छी तरह से जान करके ये जीवन को व्यतीत करते हैं? நாம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நல்ல விதமாக அறிந்து வாழ்கிறோமா? और क्या हम दूसरे को पैर को धोकर या दूसरे की सेवा कर दूसरे को माफ कर इस जगह पर आए हैं? பிறருக்கு ஊழியம் செய்து பிறரை மன்னித்து இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறோமா? आराधना करने से पहले, प्रभु से बातें करने से पहले यीशु मसीह हमसे ये चाहता है दोस्तों. நாம் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பாக, தேவனுடைய காரியத்திலே பங்கு கொள்வதற்கு முன்பாக இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ये सारी बातें आप बहुत पहले से सुनते होंगे, இவைகளெல்லாம் நீங்கள் நெடுங்காலமாய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். लेकिन हमें मुश्किल होता होगा ये दुनिया में जी करके हम अपने जीवन में ये सारी बातों को लागू करना मुश्किल है प्यारों. இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களாய் இந்த காரியத்தெல்லாம் கடைபிடிப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாக காணப்படலாம். लेकिन हम यहाँ पर आकर के प्रभु से सामर्थ्य मांगने की आवश्यकता है. प्रभु हमसे नहीं होगा लेकिन परंतु तुझसे होगा प्रभु करके. நாம் இங்கே வந்திருக்கிற வேளையிலே தேவனிடத்திலே அவருடைய பலனை எதிர்பார்த்த தேவனே இது என்னால் கூடிய காரியம் அல்ல, உம்முடைய பலத்தினால் இது ஆகும் என்று சொல்லி நாம் தேவனிடத்திலே இதை கேட்கலாம். ये दुनिया में जो जीवन आप व्यतीत कर रहे हैं थोड़ा समय के लिए है, लेकिन इसको आप पार नहीं कर पाएंगे अपने बल से. இந்த சின்ன காலத்திலே, சிறிதான ஒரு காலத்திலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை இங்கே வருகிறதான பிரச்சனைகளை நாம் மேற்கொள்வதற்கு தேவனுடைய பலம் நமக்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. अगर आप चाहते हैं यीशु मसीह का गुण को अपने जीवन में लागू करना है तो अपने बल से नहीं होगा. यीशु मसीह से बोलिए, प्रभु मैं आपके जैसा बनना चाहता हूँ, आपके जैसा बनना चाहती हूँ करके बोलना है, जरूरी है हमारे लिए. தேவனுடைய குணத்தை நம்முடைய வாழ்விலே நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பலத்தினால் அது கூடாத காரியமாக இருக்கும். தேவனுடைய பலத்தினாலே இது ஆகும் என்று சொல்லி நாம் நம்பலாம். आइए थोड़ा देर हम अपने आंखों को बंद करके जहाँ पे बैठे हैं अपने आप को जांचेंगे. क्या हम दूसरे को क्षमा करते हैं, दूसरे से प्यार करते हैं जैसे प्रभु ने प्यार किया था? சிறிது நேரம் நம் கண்களை மூடி நம்மை நாமே ஆராயலாம். தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்தது போல நாம் பிறரிடத்திலே அன்பு கூறுகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம்.